நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட மீண்டும் இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜாஷ்வா டிவி நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய ஜாஷ்வா டிவி நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஒரு பெரிய நாள். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி 2 தினங்களுக்கு பின்பாக கூட நாம் சந்திக்கிறோம். ஆண்டுடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை நடத்துகிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கிறது. எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ இடர்பாடுகள் குடும்பங்களிலே, ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய ஜீவனை ஆயுசு நாட்களை கூட கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. இந்த ஆசீர்வாத வேளையிலும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆவியானவரே, தகப்பனே அப்போ அந்த மாலை வேலைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறமையா. அந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே படிக்கிற பாடல்கள், தூதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வத்தரணமாக சேவிக்கிற முடியும் மட்டும் நீர் நடித்தரணமாக சேவிக்கிறோம். ஆவியான பொருட்படுத்த நடத்தும் இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிலிப்பியரிலே 4வது அதிகாரத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், எத்தனையோ நிந்தனைகள் இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துடன் ஆண்டுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே விண்ணப்பியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். பெர்க்மான் ஐயா பாடிய பாடல்: என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்ட மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகளே உன் உள்ளத்தில். சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே. தன் உயிர் தந்து மீட்டாரே, தன் உயிர் தந்து உன்னை மீட்டாரே. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகளே உன் உள்ளத்தில். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டாள். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள்,
மரித்த லாசரை மீண்டும் கண்டாள். கலங்கிடும் மனிதா வருவாயா, கலங்கிடும் மனிதா வருவாயா, என் கர்த்தரின் பாதம் விழுவாயா, என் கர்த்தரின் பாதம் விழுவாயா. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகளே உன் உள்ளத்தில். சகேயுவுடனே இறங்கி வந்தான், சந்தோஷமாக வரவேற்றான். சகேயுவுடனே இறங்கி வந்தான், சந்தோஷமாக வரவேற்றான். பாவங்கள் அனைத்தும் அறிக்கை செய்தான், பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்தான். பரலோக இன்பம் பெற்று கொண்டான், பரலோக இன்பம் பெற்று கொண்டான். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகளே உன் உள்ளத்தில். பேதுரு படகில் இடம் கொடுத்தான், பெரும் தோல்வி மாறி மகிழ்வடைந்தான். பேதுரு படகில் இடம் கொடுத்தான், பெரும் தோல்வி மாறி மகிழ்வடைந்தான். அதிசய தேவனை கண்டு கொண்டான், அதிசய தேவனை கண்டு கொண்டான். ஆண்டவன் பின்னே நடந்து சென்றான், என் ஆண்டவன் பின்னே நடந்து சென்றான். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகளே உன் உள்ளத்தில். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே அன்று இயேசுநாதர் 33.5 வருடம் அவருடைய உலகில் வாழ்ந்த அந்த ஊழியம் செய்த நாட்களிலே சகேயு என்ற ஒரு கொடிய மனிதன், வரி வசூல்காரன், தண்டல்காரன், இப்பொழுது இருக்கிற ஒரு பெரிய வட்டிக்காரங்க மாதிரி அந்த சகேயு என்ற மனிதன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவன் காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அந்த இடத்திலே ஆண்டவரை அவனை பார்த்து, சகேயுவே, இன்று உனக்கு உன்னுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனை அழைத்து அவனுடைய வீட்டிற்கு செல்கிறார். அன்றே அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, அவன் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவன், நான் யார்ட்டையாவது 1 மடங்கு வாங்கியிருந்தோம்னா 4 மடங்கு நான் அவனுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல அறிக்கை செய்கிறான். அப்படி பாவத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியையும் ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய அக்கரங்களை எல்லாம் மறந்து அதை விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சேரும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல் பேதுரு அவனுடைய மீன் பிடிப்பதற்காக படகிலே சென்று எத்தனையோ ஆழங்களுக்கு சென்று போட்டு பார்த்தான், ஒரு இடத்துல அவனுக்கு மீன் ஆகப்படலை. நான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் ஆழத்தில் கொண்டு போடுன்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் எல்லா ஆழத்துலையும் போட்டேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆழத்தில் போடுதுன்னு சொல்லி அவன் போகிறான். ஆனால் அதிகமாக 2 படகுகள் அமிழத்தக்கதாக அந்த மீன்களை அந்த இடத்துல பிடித்து கொண்டு வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும். நம்முடைய தோல்விகளை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவதற்கு வல்லவர். தோல்வியாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய வியாபாரத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் துதித்து ஆண்டவருடைய சமூகத்திலே வேத தியானத்துக்காக செல்வோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, ஜாஷ்வா டிவி நேயர்களோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் என்னுடைய ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஆண்டவரை எல்லா தீங்கிற்கும்
தீங்கானவன் கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் உயிர் தெழுந்த பண்டிகையின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடுத்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுக்க ஆண்டவரே உம்முடைய சிலுவை தியானத்தை தியானிக்கவும், ஆண்டவரே உம்முடைய உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடவும், ஆண்டவர் எனக்கு எங்களுக்கு எங்களுடைய ஆண்டவரே ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டுடைய வேத வசனத்தை தியானிப்போம். வாசிக்கும்படியாக நாம் இந்த வாரத்திலே தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் எழுதிய புத்தகம், பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் 33 வருஷம்தான் உலகத்தில் வாழ்ந்தார். அந்த 33 வருஷத்தில் அவருடைய தாழ்மை மிக பெரியது, மிக பெரியது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார், ஆலயத்திலே எல்லோருக்கும் கீழ்ப்படிந்தார். ஆனால் ஆலயத்திலே விரோதமாக இருந்தவர்கள் சாட்டையை சுழற்றினார். எல்லாவற்றிலும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பரம தகப்பன் இயேசுவிடம் காணப்பட்ட இந்த குணாதிசயம் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தம் அவர் என்ன சொன்னாரோ அதையே செய்தார். அப்படிப்பட்ட இந்த பாடுகளையும் அவமானத்தையும் கண்டவுடன் பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை, மரண பரியந்தம் ஆண்டவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றும் நாம் அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே அவமானம் பாடுகளை கண்டவுடன் பின்மாற்றமாகி இயேசுவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உலகத்திலே பாடுகள் வரும், உபத்திரவம் வரும், எல்லாம் சகிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் பிதாவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தி பிதாவை மேன்மைப்படுத்தினார். பிதாவை மேன்மைப்படுத்தினதுபடினால் அதே போல் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படி, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அதே பிலிப்பியர் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்கிறது, 2:10 சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி என்று சொல்லி அந்த அந்த கால்களை முடக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அதே போல் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தரளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே கீழ்ப்படியும் பொழுது, தம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், வியாதிகள், தரித்திரம், சாபம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்க அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். நம்மீது அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது! நம்மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது! அந்த அன்புக்கு துரோகம் செய்யாமல், ஆண்டோடைய அந்த அன்புக்கு துரோகம் செய்யாமல் நாம் கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி அவர் நமக்காக சிலுவையிலே சம்பாதித்த எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய அவமானம், நிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்மையும், நம் குடும்பத்தையும், நம்முடைய வியாபாரங்களையும், நம்முடைய சபை மக்களையும் ஆண்டவர் பாதுகாப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்திரே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்குகிறீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்குகிறீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. உமக்கு மகிமை தருகிறோம்,
உம்மில்தான் மகிமைப்படுகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். பர்க்மான்சியா இப்படி பாடியிருக்கிறார். அவர் ஒரு ஆர்சி ஃபாதராக இருந்த மனுஷன்தான். அவர் ஒரு உயர்ந்த நிலையில் தான் இருப்பார். ஆனால் அவர் பாடியிருக்கிறார், தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே என்று சொல்லி பாடியிருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு வல்லவர், உயர்த்துவதற்கு வல்லவர். கிறிஸ்துவை அறியாத எங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் சாதாரண தெருவில் கிடந்து எடுத்தார், தெருவில் கிடந்து எடுத்தார். ஆண்டவர் எடுத்த நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஆகிறது. 27 வருடங்களிலே ஆண்டவர் எங்களை உயர்த்திருக்கிற விதத்தை பார்த்தால் அது கணிக்க முடியாது, புத்திக்கு எட்டாதது. அப்படிப்பட்ட உயர்வை உங்களுக்கும் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்து நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் ஜனங்களுக்கு சொல்வதற்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அந்த பாக்கியத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல ஆண்டவரை சுவிசேஷ வாசலை எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரின் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஊழியர்களை இதன் மூலமாக நீர் எடுத்து நிறுத்தி இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்த்து அதிலிருந்து விடுதலை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதித்து கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். பார்க்கிற குடும்பங்களிலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கும் கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ராஜா. இப்பொழுதும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே, ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த நாளில் இந்த மறுநாளிலும் கூட ஆண்டவரே நீர் கிருபையாக ஜனங்கள் மத்தியிலே இறங்கி அவர்களுக்கு அற்புதத்தை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.